ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். இதிரி தைரியாம்ய படைரபாஸ்ருதே இதிரி தைரியாம்ய படைரபாஸ்ருதே भवद्भटानां च गणे तिरोहिते भवद्भटानां च गणे तिरोहिते भवत्स्मृतिं कञ्चन कालमाचरन् भवत्स्मृतिं कञ्चन कालमाचरन् भवत्पदं प्रापि भवद्भटैरसौ भवत्पदं प्रापि भवद्भटैरसौ इतिरितैर्याम्य भटैरपाश्रिते भवद्भटानां च गणे तिरोहिते इतिरितैर्याम्य भटैरपाश्रिते भवद्भटानां च गणे तिरोहिते भवत्स्मृतिं कञ्चन कालमाचरन् भवत्पदं प्रापि भवद्भटैरसौ भवत्स्मृतिं कञ्चन कालमाचरन् भवत्पदं प्रापि भवद्भटैरसौ. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். இதி ஈரிதைஹி இவ்வாறு சொல்லப்பட்ட யாம்ய பட்டைஹி யமபடர்கள் அபாஸ்ருதே விலகிச் சென்றுவிட்டனர். பவத் பட்டானாம் கணேச்ச உங்களுடைய பார்ஷதர்கள் அந்த வந்தாளே அவர்களும் திரோஹிதே மறைந்துவிட்டனர். அசௌ இந்த அஜாமிளன் கஞ்சன காலம் சிறிது காலம் பவத் ஸ்மிருதிம் உனது தியானத்தை ஆச்சரன் கடைப்பிடித்து பவத் படைஹி உங்களுடைய வீரர்களால் பவத் பதம் உங்களுடைய பரமபதத்தில் பிராப்பி சேர்க்கப்பட்டான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். இதிரி தைரியாம்ய படைரபாஸ்ருதே भवद्भटानां च गणे तिरोहिते भवत्स्मृतिं कञ्चन कालमाचरन् भवत्पदं प्रापि भवद्भटैरसौ. விஷ்ணுதூதர்கள் அஜாமிளன் செய்த பாபங்கள் எல்லாம் அவன் ஹரிநாமத்தை சொன்ன ஒரே காரணத்தினாலேயே அழிந்து விட்டது என்று விளக்கிவிட்டு யமபடர்கள்கிட்ட அஜாமிளனை விட்டு விடுங்கள் என்று சொல்லவும் அவர்களும் அஜாமிளனை விட்டு விலகிச் சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு விஷ்ணு தூதர்களும் அங்கிருந்து மறைந்து விட்டார்கள். இதையெல்லாம் அஜாமிளன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு இருந்தான் இல்லையா, அவனுக்கு தன் வாழ்க்கை திசை மாறி போயிடுத்து அப்படிங்கிறதையும் தான் செய்துவிட்ட தவறுகளையும் பாபங்களையும் நினைத்து வருத்தமும் ஏற்பட்டது. பகவானோட திருநாமம் தன்னை காப்பாற்றியதை உணர்ந்தான். சிறிது காலம் பகவானை தியானம் செய்து கொண்டிருந்தான். இறுதியில் விஷ்ணு தூதர்கள் வந்து அவனை உங்களது இருப்பிடமான வைகுண்டத்துக்கு அழைத்துச் சென்றார்கள் என்று பட்டதிரி கூறுகிறார். விஷ்ணு தூதர்கள் சென்ற பிறகு நடந்ததையும் அஜாமிளன் முக்தி பெற்றதையும் பட்டதிரிகள் ஒரே ஸ்லோகத்தில் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கார். ஆனால் பாகவதத்தில் விரிவாக அஜாமிளன் பிரயாகைக்கு சென்று மீண்டும் சத்சங்கத்திலும் பக்தி வழியிலும் ஈடுபட்டு பகவானுக்கு சேவை செய்து தியானித்து மோட்சத்திற்கு சென்றான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த கதையை முழுவதுமாக படிக்காமல் சிலர் என்ன பாப்பம் வேணால் செய்துட்டு ராமா கோவிந்தா நாராயணான்னு சொன்னால் வைகுண்டம் போயிடலாம் போல இருக்கே, நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல பேரை வச்சுட்டு கடைசி நிமிஷத்தில் அவனை கூப்பிட்டா கூட போதும், அது வரைக்கும் எப்படி வேணால் வாழலாம், என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறா. நிச்சயமாக இது அந்த மாதிரி கிடையாது. நாராயண நாமம்
அஜாமிளன் செய்த பாபங்களை போக்கியது. ஆனால் அதன் பிறகு அவன் மனம் திருந்தி பிரயாகை நகரத்துக்கு சென்று ஒழுக்கமானவனாகவும் பக்தி உள்ளவனாகவும் மாறினான். மீண்டும் நாமங்களை சொல்லி பகவானுக்கு கைங்கரியங்களை செய்து தியானத்தில் ஈடுபட்டு அதன் பின்னரே விஷ்ணு தூதர்களால் வைகுண்டத்துக்கு அழைத்து செல்லப்பட்டான்.